சமூக வலைதளங்களை திறந்தாலே இப்போ நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா விவாகரத்து வழக்கு பற்றிய செய்திகள் தான் பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆமா. அது ஒரு பெரிய சர்ச்சை மாதிரி திரும்பவும் கிளம்பி இருக்கு. எல்லா இடத்துலயும் இதான் பேச்சு. ரைட். ஆனா பொது வழியில பேசப்படுற இந்த சூடான வதந்திகளுக்கும் நிஜமா நீதிமன்ற அறைகளுக்குள்ள நடக்கிற சட்ட நடைமுறைகளுக்கும் நடுவுல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா ரொம்ப பெரிய கேப் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நாம உங்கள மாதிரி ஒரு லீகல் அனலிஸ்ட் கூட சேர்ந்து இந்த யூடியூப் தம்ப்நெயில்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு ஒரு டீப் டைவ் பண்ண போறோம். நீதிமன்ற ஆவணங்கள் அடிப்படையில உண்மையில என்ன நடக்குது, ஏன் இந்த வழக்கு குடும்ப நல நீதிமன்றத்துக்கு மாறியது, இந்த கோர்ட் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற உண்மைகளை அலச போறோம். நிச்சயமா. ஏன்னா மக்கள் ஃபேக்ட்ஸ மட்டும் நம்பணும், ரூமர்ஸ அல்ல. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி மாசம் செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல தான் சங்கீதா தரப்புல இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. ஓ, செங்கல்பட்டு கோர்ட்லயா? அந்த மனுல அப்படி என்னதான் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு? அதாவது அந்த மனுல சில கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. விஜய்க்கு வேறொரு நடிகையோட தொடர்பு இருப்பதாகவும் அதை நிறுத்தச் சொல்லியும் அவர் கேட்கவில்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. ரைட். இது சோஷியல் மீடியால நிறைய பேசப்பட்டுச்சு. ஆமா. அது மட்டும் இல்லாம வீட்ல சங்கீதாவின் அடிப்படை உரிமைகளும் நிதி சுதந்திரமும் பறிக்கப்பட்டதாகவும் அந்த மனுல கூறப்பட்டிருக்கு. ஆனா இப்போ இந்த வழக்கு குடும்ப நல நீதிமன்றத்திற்கு, அதாவது ஃபேமிலி கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், அது எப்படி? பெரிய பிரபலங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு அப்படிங்கறதால மீடியா வெளிச்சத்தை தவிர்ப்பதற்காக இப்படி ஏதாவது ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி மாத்துவாங்களா? இல்ல அப்படி கிடையாது. இது சட்டப்பூர்வமான ஒரு சாதாரண நடைமுறை தான். விவாகரத்து வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிரைவேட்டான தனிப்பட்ட விஷயங்கள் விவாதிக்கப்படும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அதனால அது எப்பவுமே குடும்ப நல நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுவது வழக்கம்தான். அங்கேதான் இரு தரப்பிற்கும் கவுன்சிலிங் வழங்குறதுக்கும் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் சட்டப்படியான சாத்தியக்கூறுகள் அதிகம். இது பிரபலங்களுக்கான சிறப்பு சலுகையெல்லாம் கிடையாது, குடும்ப அமைப்பை பாதுகாப்பதற்கான சட்டத்தோட அடிப்படை வடிவமைப்பு. ஓஹோ, அப்போ இது ஆர்டினரி ப்ராசஸ் தான் சொல்றீங்க. சரி, அப்படியானால் இந்த கோர்ட் ஹியரிங்ஸ்ல நடக்கிற விஷயங்களும் கவனிக்கப்பட வேண்டியவை. நேத்து விசாரணையில ஒரு நியூ ட்விஸ்ட் நடந்துச்சு இல்லையா? ஆமா, இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நேற்றைய விசாரணையில விஜய் நேரில் ஆஜராக வேண்டியிருந்தது. ரைட். ஆனா அவர் தேர்தல் பிரச்சாரத்தை காரணம் காட்டி காணொளி, அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா ஆஜராக கோர்ட்ல அனுமதி கேட்டிருந்தார். அவர் அப்படி கேட்டவுடன் கண்டிப்பா சங்கீதா தரப்புல அவரை நேரில் வரவழைக்க வேண்டும்னு கோரிக்கையை வச்சு ஒரு பப்ளிக் பிரஷரை உருவாக்கி இருப்பாங்கன்னு தான் நான் நினைச்சேன். நிறைய பேர் அப்படிதான் நினைச்சாங்க. அங்கதான் பலரும் தப்பு கணக்கு போடுறாங்க. ஆச்சரியப்படும் விதமா சங்கீதா தரப்பிலும் அதே காணொளி வாயிலாக ஆஜராகத்தான் அனுமதி கேட்கப்பட்டது. என்னது, 2 பேருமே வீடியோ கான்ஃபரன்ஸ் கேட்டாங்களா? ஆமா, இங்க நீதிமன்றம் ஒரு முக்கியமான சட்ட நுணுக்கத்தை கையாண்டது. ஒருவர் காணொளியில ஆஜராவதில் மற்றவருக்கு ஆட்சேபனை, அதாவது ஒப்ஜெக்ஷன் இருக்கிறதா என இரு தரப்பிலுமே நீதிபதி கேட்டார். 2 தரப்புமே ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி கேட்கணும்? கோர்ட்டே தன்னிச்சையாக வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கு அனுமதி வழங்கிவிட முடியாதா? முடிவெடுக்கலாம். ஆனா இது போன்ற ப்ரொசீஜர் சார்ந்த விஷயங்கள்ல நாளைக்கு பின்னாடி எந்த ஒரு தரப்பும் எங்களுக்கு போதிய வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படின்னு மேல்முறையீடு செய்யக்கூடாது அப்படின்னு நீதிமன்றங்கள் ரொம்பவே கவனமா இருப்பாங்க. ஓ, அப்பீல் போயிடக்கூடாதுன்னு ஸ்மார்ட் மூவ். எக்ஸாக்ட்லி. இருதரப்புமே பரஸ்பரம் ஆட்சேபனை இல்ல அப்படின்னு ஒப்புக்கொண்ட பிறகுதான் நீதிமன்றம் வழக்க ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இது சட்டத்தோட ஒரு பாதுகாப்பான நகர்வு. இந்த சட்ட நுணுக்கங்கள் ஒருபுறம் இருந்தாலும் பொதுமக்களோட ஆர்வம் வேறொரு தளத்துல இயங்குதுன்னு தான் சொல்லணும். ஏன் பிரபலங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை இவ்ளோ பேசப்படுது? ஒரு கண்ணாடி மாளிகையில வாழ்வது போல கண்காணிக்கப்படுறாங்களே. அது ஒரு முக்கியமான கேள்வி. பிரபலங்கள் பப்ளிக் ஃபிகர்ஸ் அப்படிங்கறதால மக்கள் ஆர்வம் காட்டுவது இயல்புதான். ஆனா கோர்ட்ல தாக்கல் செய்யப்படுற ஒரு மனுவுல உள்ளவை வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டும்தான். உண்மைதான், அது நிரூபிக்கப்படல இன்னும். கரெக்ட். அவை சட்டப்படி நிரூபிக்கப்படும் வரை எதையும் ஃபைனல் ட்ரூத்தா நம்ம எடுத்துக்க கூடாது. சோஷியல் மீடியால பரபரப்புக்காக பகிரப்படும் தகவல்களுக்கும் நீதிமன்றத்துல ஆவணங்கள் மூலம் நிரூபிக்கப்படும் உண்மைகளுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. உறுதிப்படுத்தப்பட்ட நீதிமன்ற ஆவணங்கள் இல்லாமல் எந்த ஒரு தீர்ப்புக்கும் நம்ம வரக்கூடாது. இருதரப்பின் பிரைவசியையும் நம்ம மதிக்கணும். அதாவது ஒரு செய்தியின் பரபரப்புத்தன்மை அதோட நம்பகத்தன்மையை தீர்மானிப்பதில்லைன்னு சொல்றீங்க. நிச்சயமாக. சட்டத்தின் பார்வையில எந்த ஒரு தனிநபருக்கும் அவர் எவ்வளவு பெரிய பப்ளிக் ஃபிகரா இருந்தாலும் அவங்களுக்கான தனியுரிமை மற்றும் சட்ட பாதுகாப்பு சமமானதுதான். சர்ச்சைகள் ரொம்ப வேகமா பரவும், ஆனா உண்மை வெளிவர சற்று நேரம் எடுக்கும். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இது நம்ம அனைவருமே, முக்கியமா நீங்க எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.
பிரபலங்கள் பப்ளிக் ஃபிகர்ஸா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கும் தனி உரிமை இருக்கு. ஆமா, பிரைவசிக்கு கண்டிப்பா ஒரு எல்லை இருக்கணும். அதான் உண்மை. சமூக வலைதளங்கள்ல நாம ரொம்ப ஈஸியா பகிரும் ஒரு சிறு வதந்தி ஒரு குடும்பத்தோட நிஜ வாழ்க்கையையும் அவங்க உணர்வுகளையும் எப்படி பாதிக்கும் அப்படின்னு நீங்க எப்போதாவது சிந்திச்சது உண்டா? இதை சற்றே சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த டீப் டைவில் சந்திக்கலாம்.